வணக்கங்க. போன வாரம் என்ன சொன்னீங்க பாருக்கா, ரத்த சோகையை பற்றி சொன்னேன் இல்லையா? ரத்தத்தில் வந்து சிவப்பு உயிரணு, அந்த சிவப்பு உயிரணுக்கு இரும்பு சத்து தேவை. அந்த இரும்பு சத்து வந்து முறிஞ்சு போயிடும், சுண்ணாம்பு சத்து உடம்புல கூடி போச்சுன்னு சொல்லி சொன்னா. உப்பையும் ரொம்ப குறைக்கக்கூடாது. உப்பை ரொம்ப குறைச்சோம்னா அந்த இடத்துல சுண்ணாம்பு சத்து அதிகமாக போயிடும் அப்படின்லாம் சொல்லிட்டு வந்தேன் இல்லையா? ஆக இந்த வாரம் தொடர்ந்து அந்த இயற்கை மருத்துவத்தில், அதாவது ஈக்கோ தெரப்பி, என்னுடைய ஈக்கோதெரப்பி இயற்கை மருத்துவத்தில் மறு பகுதியை தொடர்ந்து சொல்ல போறேன். அதாவது அந்த ரத்த சோகை ஏற்படுதுன்னா வேற என்னென்ன கெடுதல் உண்டாகும் அப்படிங்கிறத பத்தி. சரியா? அந்த ரத்தம் குறைஞ்சதுன்னா, அதாவது இப்ப சிறுநீர் கழிக்கணும் இல்லையா? இந்த சிறுநீர் கழிக்கும் பொழுது நம்ம உடம்புக்குள்ள அதிகமாக இருக்கு சுண்ணாம்பு வந்து சிறுநீர்ல போயிடும். தேவைக்கு மீறி உள்ளது கிட்னி வழியா வெளியில போயிடும். நம்ம சிறுநீர் கழிக்கல, அதாவது தண்ணியும் குடிக்கல போதிய அளவுக்கு, சிறுநீர்ல போதிய அளவுக்கு சுண்ணாம்பு சத்து உடம்புக்குள்ள அதிகமா தங்கி போயிடும். அப்போ அதிகமா தங்கி போற சுண்ணாம்பு சத்து நம்ம இவ்வளவுதான் கீரையெல்லாம் சாப்பிட்டாலும் கூட, நல்ல இரும்பு சத்து உள்ள உணவுகள் சாப்பிட்டாலும் கூட, அந்த இரும்பு சத்தை வந்து இந்த உடம்புக்குள்ள அதிகமாக தேங்கி இருக்க சுண்ணாம்பு சத்து, கால்சியம் அப்படிங்கிற மிகைப்பட்ட சுண்ணாம்பு சத்து வந்து முறிஞ்சு போச்சுன்னு சொன்னா, இரும்பு சத்து குறைஞ்சுன்னு சொன்னா அந்த ஹீமோகுளோபின் குறைஞ்சு போயிடும். அந்த ஹீமோகுளோபின் குறைஞ்சு போச்சுன்னு சொல்லி சொன்னா சிவப்பு உயிரணுடைய தன்மையும் குறைஞ்சு போயிடும், எண்ணிக்கையும் குறைஞ்சு போயிடும். அப்ப ரத்த சோகை உண்டாகும். ரத்த சோகை உண்டாச்சுன்னு சொன்னா ஒரு பக்கம் போதிய அளவுக்கு பிராணவாயுவை மூளைக்கு கொண்டுட்டு போக முடியாது, சிவப்பு உயிரணு குறைஞ்ச காரணத்தினால, ஹீமோகுளோபின் குறைஞ்ச காரணத்தினால. அப்போ மூளைக்கு ஆக்சிஜன் குறைஞ்சு போச்சுன்னு சொன்னா தலைவலி உண்டாகும், கொஞ்சம் மயக்கம் கூட உண்டாகலாம். ஆனா மயக்கம் உண்டாகிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம், அந்த பிளாஸ்மா சத்து, பிளாஸ்மா தண்ணி இருக்குல்ல, அது வந்து செரிமானம் ஆகிய உணவை வந்து மூளைக்கு கொண்டு போகணும், உடம்பு பூராத்துக்கும் கொண்டு போகணும். பட்டினி கிடந்தோம்னா உடம்புக்குள்ள உணவு சத்து பத்தாம போயிருது இல்லையா? அந்த உணவு சத்தை வந்து மூளைக்கு போதிய அளவுக்கு கொண்டு போகலைனாலும் கிருகிருப்பு உண்டாகும், மயக்கம் உண்டாகும். ரொம்ப முக்கியமா பிராணவாயு இல்லைனாலும் தலைவலி மயக்கம் எல்லாம் உண்டாகும், உணவு சத்து இல்லாட்டாலும் தலைவலி மயக்கம் எல்லாம் உண்டாகும். இந்த தலைவலி, அதாவது உணவு சத்தும் போதிய அளவுக்கு மூளைக்கு போகல, பிராணவாயுவும் மூளைக்கு போகல அப்படின்னு சொன்னா மைக்ரைன் ஹெட்டேக் அப்படின்னு சொல்ல ஒற்றை தலைவலி இருக்குல்ல, பிராணம் போயிடும், கொடுமையான தலைவலி அது உண்டாகும். அதனால அதை குணப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம நல்ல மூச்சு விட்டு வாங்கி நல்ல பிராணவாயு உடம்புக்குள்ள ஏற்றிக்கணுங்கிறது ஒண்ணு. கதவெல்லாம் அடைச்சுட்டு அதுக்குள்ள ரூம்குள்ள தூங்கக்கூடாது, அறைக்குள்ள தூங்கக்கூடாது அப்படிங்கிறது ஒண்ணு, காற்றோட்டமா இருக்கணும். ரெண்டாவது வந்து போதிய அளவுக்கு இரும்பு சத்து உடம்புல சேரணும். போதிய அளவுக்கு இரும்பு சத்து உடம்புல சேரணும் அப்படின்னு சொல்லிட்டோன்னா போதிய அளவுக்கு தண்ணி குடிக்கணும். எவ்வளவுன்னா 7-8 கிளாஸ் தண்ணி குடிக்கணும். அப்பதான் ஓரளவுக்கு சமச்சீரா வரும். இதே நேரத்தில் வந்து காய்கறிகள், இரும்பு சத்து, கீரையெல்லாம் தினசரி உணவில் கொஞ்சம் ஏதாவது ஒரு கீரை சேர்த்துக்கணும், பச்சை காய்கறி சேர்த்துக்கணும், ஈரல் கறி, அது மாംச உணவுகள்லாம் இரும்பு சத்து இருக்கு, எல்லாத்துலையும் இரும்பு சத்து இருக்கு, அது உடம்புல சாரணும். அப்படி சாரலைன்னா என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா, இப்ப பெண்களுக்கு மாதவிலக்கு இரும்பு சத்து எவ்வளவு வேணும் அப்படின்னு கேட்டா, ஆண்களுக்கு வந்து ஒரு 10-12 விழுக்காடு, 10-12 மில்லிகிராம் வேணும் ஒவ்வொரு நாளும். பெண்களுக்கு வந்து கொஞ்சம் கூடுதலாக வேணும், ஏன்னா மாதவிலக்குக்கு ரத்தம் வெளியாது வீணாது இல்லை. ஆகையினால 16-17-18 அந்த அளவுக்கு மில்லிகிராம் வந்து இரும்பு சத்து பெண்களுக்கு வேணும். குழந்தை, இன்ஃபேக்ட் தாய்மை அடைந்த பெண்ணுக்கு வயிற்றுக்குள்ள பிள்ளை கரு உற்பத்தி ஆகிட்டு இருக்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் கூட வேணும், 20-28-27 மில்லிகிராம் இரும்பு சத்து உடம்புக்கு வேணும். அதே மாதிரி தாய்ப்பால் கொடுக்கிற பெண்ணுக்கு வந்து ஒரு 15-16-17 அந்த மாதிரி 15-16 மில்லிகிராம் இரும்பு சத்தெல்லாம் வேணும். இரும்பு சத்து குறைஞ்சி போச்சுன்னு சொல்லி சொன்னா தாய்ப்பாலும் நல்லா உற்பத்தி ஆகாது, கொடுக்க முடியாது, பிள்ளை வளர்ச்சியும் குறைஞ்சு போயிடும். அதனால இரும்பு சத்து ரொம்ப முக்கியம். இரும்பு சத்து ரொம்ப முக்கியம் உடம்புக்குள்ள வேணும்னு சொன்னா என்ன பண்ணணும்? இப்பதான் சொன்ன கொஞ்ச நேரத்துல 7-8 கிளாஸ் தண்ணி குடிக்கணும். அந்த தண்ணி சுத்தமான தண்ணியா இருக்கணும், குளோரின்லாம் நீக்கின தண்ணியா இருக்கணும். அதனால சுத்தமான தண்ணியை குடிச்சு, சும்மா ஜூஸ் குடிச்சேன், படரசம் குடிச்சேன், அதை குடிச்சேன், இதை குடிச்சேன் அப்படின்னு அது பண்ணிட்டு இருக்காம உண்மையாகவே நல்ல சுத்திகரிக்கப்பட்ட நல்ல தண்ணி குடிக்கணும். குளோரின் நீக்கப்பட்ட சுத்திகரிக்கப்பட்ட தண்ணி குடிக்கணும். சிறுநீர் கழிக்கணும். தலைமுடி கருப்பா இருக்கிறதுக்கு முக்கியமா தேவை என்ன தெரியுமா? இரும்பு சத்து. அந்த இரும்பு சத்து குறைஞ்சு போச்சுன்னு சொல்லி சொன்னா தலைமுடி நரைக்க ஆரம்பிச்சிடும். அந்த இரும்பு சத்து குறைஞ்சு போச்சுன்னா பெண்களுக்கு வந்து மாதவிலக்குல தொந்தரவு உண்டாகும், அதாவது தாமதமாக போகும், அல்லது சிக்கன் வரும். இந்த மாதிரி எராட்டிக் மென்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதவிலக்கு கோளாறுகள் ஏற்படும். சரியா? அப்ப மாதவிலக்கு கோளாறு ஏற்படாம இருக்கணும்னா காய்கறியும் சாப்பிடணும், இரும்பு சத்து உள்ள பச்சை இலை காய்கறியும் சாப்பிடணும், அதே நேரத்தில் போதிய அளவுக்கு தண்ணியும் குடிக்கணும், அதே நேரத்தில் சிறுநீர் கழிக்கணும். அடுத்த வாரம் வேற ஒரு நிகழ்ச்சியில வேற ஒரு விஷயத்தை பத்தி பேசுவோம். சரியா? அது வரை வணக்கம்.